இந்தியாவில் மதக்கலவரத்தை தூண்டவே பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியை கொண்டாடும் வகையில் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருப்பூரில் பாஜக கொடி பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, போரின் போது அனைத்து கட்சியினரும் நம்மோடு இணைந்து நின்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்தியாவில் மதக்கலவரத்தை தூண்டவே பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக கூறினார். இதை நம்ம எல்லோருக்கும் எடுத்து சொல்லி எல்லோரும் உணர்வோடு இருக்கும். நம்முடைய இது எங்கேயுமே மதம் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க. எத்தனையோ நம்முடைய வீட்டு பக்கத்துல இஸ்லாமிய சொந்தங்கள் இருப்பாங்க. ஏதோ ஒரு தீவிரவாதி வந்து நீ இந்துவா முஸ்லீமா என்று கேட்டதற்காக அவனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நாட்டிலே மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த பெகல்வான் வந்த தீவிரவாதியினுடைய நோக்கம். ஏப்ரல் 22ஆம் தேதி மதத்தை கேட்டு கொன்று பிறகு நம்முடைய நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று அதையெல்லாம் கடந்து நாம் பாகிஸ்தானுக்கு சொல்லி இருக்கின்றோம். நாம் இந்தியர்களாக எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி இருக்கின்றோம். எந்த ஒரு பெண்ணுக்கும் நெத்தியில செந்தூரம் இல்லையோ அதே அளவு குரோஷியா என்கின்ற 2 பெண்ணை அனுப்பி 2 பெண்களையே அனுப்பி பாகிஸ்தானை நிலநடுங்க வைத்தவர் நமது பிரதமர் மோடி அவர்கள். சாதாரண விஷயமாக கார்கில் போரில வாலாட்டினான். அன்னைக்கும் வாஜ்பாய் அவர்கள் பதிலடி கொடுத்தார்கள். ஆனால் மனிதாபிமானத்தோடு இருந்ததனால் அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் பாதியோடு விட்டு வந்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய பாரதவர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த மட்டிலும் அன்புக்கு அன்பு, ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி வாங்கியே தர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேசத்தை இழந்து விட முடியுமா? நம்முடைய முன்னோர்கள் கட்டி காத்த இந்த மண்ணை நாம் விட்டுவிட முடியுமா? அதற்காகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் 100 கிலோமீட்டர் தாண்டி லாகூரிலையும் ராவல்பிண்டியிலையும் இந்த விமான தளத்தை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள்.